சிங்கப்பூரில் நிறைவேற்றப்படவுள்ள புதிய மசோதாவினால் அங்குள்ள இந்திய தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று அந்நாட்டு அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. சிங்கப்பூரில் இந்திய தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் லிட்டில் இந்தியா பகுதியில் கலவரம் வெடித்ததை அடுத்து அந்த பகுதியில் காவல்துறையின் கெடுபிடி அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் லிட்டில் இந்தியா பகுதி போலீசாருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் புதிய மசோதா சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி லிட்டில் இந்தியா பகுதியில் மது விற்பனையை தடை செய்யவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போலீசாருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இதனால் அங்குள்ள இந்திய தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சிங்கப்பூர் சட்டம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிங்கப்பூர் அரசின் நடவடிக்கைகளுக்கு இந்திய தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வருவதாக கூறியுள்ளார். இந்த புதிய மசோதாவினால் தவறு செய்யாத நேர்மையான தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.